புலம்பெயர்ந்து பிரித்தானியாவுக்கு வந்த அகதிகளுக்காக பெருமளவிலான பணம் யூகேனுடைய டாக்ஸ் பேயர்ஸினுடைய பணம் செலவிடப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதுக்கான ஒரு சரியான பதிலை சொல்றதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் தடுமாறுகிறது. இதுவே அரசியல்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளை கடந்த சில ஆண்டுகளாக தோற்கடிக்கிறதுல பிரதானமான ஒரு இடத்தை பெறுது அப்படின்றது யூகேனுடைய ஊடகங்கள்ல மிக தெளிவாக அண்மை காலங்கள்ல பேசப்பட்டது. ஸ்கில் மைக்ரன்ஸ், பிரித்தானியாவுக்கு படிக்க வரவங்க இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டாலும் கூட இந்த அகதிகளுக்கான சரியான திட்டமிடல்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவு வந்தது. இதுக்காக 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ரிஷி சுனாக் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோருபவர்கள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற பேர்ல ருவாண்டாவிலும் மிக பெருமளவிலான பணத்தை திரட்டி அல்லது கொட்டி ருவாண்டாவினுடைய உட்கட்டமைப்பும் மாற்றப்பட்டது நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ருவாண்டா திட்டமும் கைவிடப்பட்டது. பிரித்தானியாவுக்கு படகுகளையும் சட்டவிரோதமாகவும் வேறு விசாக்கள்ல வந்தும் அகதி அந்தஸ்து கோருபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 24 பவுண்ட்கள் வரையில செலவு செய்யப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய பணம் இந்த அகதிகளுக்காக செலவு செய்யப்படுகிறது. இவங்க ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிற காலப்பகுதியில் இவர்களுக்காக ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 144 பவுண்ட்கள் செலவிடப்படுகிறது அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலையும் இப்போது ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது. இவ்வளவு பெருமளவிலான பணம் இவர்களுக்காக செலவிடப்படும் போது யூகேல மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இல்லை, அவங்களுக்கான வீடுகளும் இல்லை, அவர்களுடைய வரிகளும் அவங்க கட்ட வேண்டியதா இருக்கு, இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த புகலிட கோரிக்கையாளர்களை முற்றுமுழுதாக பிரித்தானியாவுக்கு வருவதிலிருந்து தடுக்கிறதுக்கான செயற்பாடுகளை யூகே அரசாங்கம் ஆரம்பித்தது. இதுவும் சக்சஸ்ஃபுல்லா அமையல. இதற்கிடையில அயர்லாந்துல இருக்கிறவங்க நதர்ன் அயர்லாந்துக்கு வந்து அகதி அந்தஸ்து கோருகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மிக தீவிரமாக பரப்பப்பட்டு வந்தது. இவங்க ஏன் நதர்ன் அயர்லாந்துக்கு வராங்க, அயர்லாந்துல இவங்களால அசைலம் கோர முடியும் தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, நதர்ன் அயர்லாந்து யூகேனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. யூகேனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது இவர்களுக்கான அகதி அந்தஸ்து, அகதி உதவித்தொகை, இவர்களுக்கான வீடுகள், ஹோட்டல்கள் அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட வசதிகள் இவங்களுக்கு செய்து கொடுக்கப்படுது. இந்த வசதிகளுக்காக அயர்லாந்துல வந்து சேர்றவங்களும் நதர்ன் அயர்லாண்டிற்கு பஸ் மூலமாக வந்து அங்கிருந்து தங்களுடைய அகதி அந்தஸ்துகளை கோருகிறார்கள். இதனை அயர்லாண்டும் அனுமதிக்கிறது, ஊக்கப்படுத்துகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதுல பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கான ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு யூகேனுடைய அரசாங்கம் தள்ளப்பட்டு இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பை இவங்க வெளியிட்டிருக்காங்க. 10,000 பவுண்ட்கள் அகதிகள் திருப்ப செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பேசுபொருள் இப்போது பிரித்தானியாவில் மிக தீவிரமாக ஆராயப்பட்டு வருகிறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூகே அரசாங்கம் எப்படி ஒரு கடன் கொடுத்து இவங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வேலை செய்யும் போது இந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இவங்களுக்கான கல்வி கடன் வழங்கப்படுது. இதே அடிப்படையில அகதிகளுக்காக அவர்களுடைய கேஸ் நடத்தப்படும் காலத்தில் செலவு செய்யப்படும் பணத்தை இவங்களுக்கான செட்டில்மெண்ட் வேணுமாக இருந்தா திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சட்டத்தை யூகேனுடைய அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது. இதுவரை காலமும் அசைலம் கோரிக்கையாளர்கள் அவங்களுடைய கேஸ் நடக்கும் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய பணத்தில் இருக்கலாம். இருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பிறகு அவங்க தேடிக்கொள்ளலாம். தேடிக்கொண்டது பிறகு அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நிற்கும். அந்த பெனிஃபிட்ஸையும் நிற்பாட்டாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் லோ இன்கம் காட்டிட்டு கேஷ் இன் ஹேண்டுக்கு வேலை செய்யறாங்க, தொடர்ச்சியாக அவங்களுடைய பெனிஃபிட்டையும் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதற்கு மத்தியில இனிமேல் வரும் காலங்களில் இவங்க வேலைகளுக்கு போனாலோ இவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தாலோ இந்த 10,000 பவுண்ட் கடனை கொடுத்த பிறகுதான் இவங்களுக்கு ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ண முடியும். 5 வருடங்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் போதாது, இந்த 10,000 பவுண்ட்ஸை திருப்பி செலுத்தியதுக்கு பிறகுதான் இவங்களுக்கான ஐஎல்ஆர் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தீர்மானம் வெளியிடப்பட்டிருக்கு. யூகேனுடைய ஊடகங்களையும் சர்வதேச ஊடகங்களையும் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் உண்மையிலேயே சரியான திட்டமா இல்ல இது வந்து அகதிகள் மீது விதிக்கப்படுகின்ற இன்னும் ஒரு சுமையா அப்படின்றத சுவாரஸ்யமாக கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஏன்னா இது வந்து மிக்ஸ்டான ஒரு விஷயமாக ஊடகங்கள்ல பேசப்படுது. ஒரு அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு 5 தொடக்கம் 10 வருடங்களுக்கான கேப் விழுது. இந்த இடைவெளியில அதற்கு பிறகு இவங்க வேலை செஞ்சு அதை திருப்பி கொடுக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்கிற ஒரு தகவலும் இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் நீங்க யூகேல இருக்கலாம், தொடர்ச்சியாக இருக்கலாம். ஆனா உங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஐஎல்ஆர் கிடைக்காது. செட்டில்மெண்ட்ங்கிற ஐஎல்ஆர் கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கான சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்னா
அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறவங்களுக்கு சொந்த நாடுகளுக்கு மறுபடியும் போக முடியாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான செக் இதுல வைக்கப்படுது. இதே நேரம் வருடம் ஒன்றுக்கு 11,700 பேருடைய அகதி அந்தஸ்து கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதில் 55% இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதில்லை. மிகுதி 45% மட்டும்தான் டிபோர்ட் செய்யப்படுகிறார்கள் என்கிற ஒரு திடுக்கிடக்கூடிய ஸ்டாட்டையும் ஹோம் ஆபீஸ் வெளியிடுகிறது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க நாடு கடத்தப்படாம இருக்கிறதுக்கான காரணம் இசிஎச்ஆர்ல இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சட்டத்தின் கீழே இவங்க அப்பீல் செய்யறாங்க. இவர்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த ஒரு சட்டத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக வாதாடி இவங்களுடைய டிபோர்டேஷனை நிறுத்துகிறார்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விடயமும் இதுல ஆராயப்படுகிறது. இதனை தவிர்க்க முகமாக இசிஎச்ஆரோட யூகேக்கு இருக்கக்கூடிய டை, அதுல இருக்கக்கூடிய சட்டங்களையும் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடைபெற்று வருகிறது. அசைலம் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் இசிஎச்ஆர் சட்டங்களை பயன்படுத்தி குடும்பங்களை காரணம் காட்டி இந்த டிபோர்டேஷன் நிறுத்தப்படுகிறது. பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய மைனர்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்ற சில காரணங்கள் காட்டி இவர்களுடைய டிபோர்டேஷன் நிறுத்தப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுடைய இசிஎச்ஆர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி யூனியன் அப்படின்ற விஷயங்களையும் மாற்றங்களை கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சிகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறவர்கள் வெளிநாடுகளில் இருந்து அவர்களுடைய குடும்பத்தினரை கொண்டு வருவதற்கான அந்த ஃபேமிலி ரீயூனியனுக்கான திட்டங்களையும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது. இவர்கள் ஃபேமிலி ரீயூனியனுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இவங்களுக்கு கட்டாய சேலரி ரிக்வயர்மெண்ட் இனிமேல் அறிமுகப்படுத்தப்பட போகிறது. இதுவரை காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அசைலம் கோரியிருக்கிறவங்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைச்சது பிறகு அவங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வரலாம், இந்த ஃபேமிலியும் ஸ்டேட் பெனிஃபிட்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இனி வரும் காலங்களில் தன்னை தானே பார்த்துக் கொள்ள முடியாத அல்லது அவர்களுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்ள முடியாத கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ரீயூனியன் அப்படின்றத தடை செய்வதற்கான திட்டங்களும் வரப்போகிறது என்கிற அறிவித்தலையும் ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது. இந்த அசைலம் சம்பந்தமான இன்னும் பல மாற்றங்களை ஹோம் ஆபீஸ் அடுத்த வாரம் வெளியிட இருக்கிறது. இந்த வெளியீடுகளின் மத்தியில் பிரிட்டிஷ் டாக்ஸ் பேயர்ஸினுடைய பணம் பாதுகாக்கப்படும். அதே நேரம் இந்த அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான அதிகப்படியான செலவு தொடர்பான விமர்சனங்களுக்கும் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறது என்கிற தகவலும் ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் வாரம் யூகேல ரொம்பவே சிக்கலான ஒரு வாரமாக இருக்க போகிறது. யூகேனுடைய அரசாங்கமும் மெட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த அறிவித்தலை விடுக்கிறாங்க. யூகேல 42 பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை பல இடங்கள்ல அதிகரிக்க போகிறது. இதுவரை கால ரெக்கார்டாக இருக்கிற 40.3 பாகை செல்சியஸாக இருக்கிற வெப்பநிலை இருவரும் காலங்களில் 42ஆக மாறப்போகிறது. இது கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு நீடிக்கலாம். ஜூன் மாதம் நடுப்பகுதியில் அதிகப்படியான வெப்பநிலை நிலவி வந்தது. இந்த வெப்பநிலை காரணமாக நீர்நிலைகளில் மூழ்கி பலர் உயிரிழந்திருந்தார்கள். பல இடங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. இந்த நீர் வளங்கள் துறையில் இருக்கக்கூடிய பைப்களையும் சேதங்கள் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதே நேரம் குளிர்விக்கக்கூடிய பல பொருட்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து காணாமல் போயிருந்தது. எந்த இடத்துலையுமே ஃபேன் வாங்க முடியல. ஃபேன் எல்லாமே ஒரு அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருந்தது. கூலர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருந்தது. இப்படியான பல விஷயங்கள் யூகேல கடந்த வாரங்களில் நாம பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதைவிட அதிகமான ஒரு வெப்பநிலை எதிர்வரும் வாரங்களில் வரப்போகிறது. அதற்கு மக்கள் தயாராக இருக்குமாறும் பல இடங்களில் போக்குவரத்துகள் தடைப்படும். உதாரணமாக ரயில்வே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான வெப்பம் ஏற்படும் போது தண்டவாளங்களில் ஏற்படக்கூடிய விரிசல் காரணமாக ரயில் போக்குவரத்துகள் தடை செய்யப்படும். இது ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றதுனால வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த போக்குவரத்து தடை செய்யப்படுவது யூகேல வழமையா இருக்கு. இது மாதிரி பல இடங்களிலையும் பல தடைகள் ஏற்படலாம். பாடசாலைகள் மூடப்படலாம். இந்த அதிக வெப்பநிலையை தவிர்ப்பதற்காக அதிகமாக நீர் அருந்துங்க. வழமையான உங்களுடைய பாதுகாப்புகளை நீங்க செய்யுங்க. யூவி ரேஸ் அதிகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால சன்கிரீம் போன்றவை பாவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்கி இருக்கிறது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்க. இந்த கண்டென்ட் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கருதினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.